ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி கற்றது கைமண்ணளவு அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்ல போகிறேன். கற்றது கைமண்ணளவு அப்படின்னு ஔவையார் சொன்ன வாக்கு. இதில் என்னென்னா, தேவாசுர போரில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. தேவர்கள் நல்லவங்க, அவங்க நல்லதையே செய்வாங்க. அசுரர்கள் கெட்டவர்கள். அவர்கள் என்னென்னா எல்லாருக்கும் கெடுதல் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அசுரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் தேவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அசுரர்கள் நிறைய பேரோட அசுர பலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலமுடையவர்கள் அவர்கள். இப்போ தேவாசுர போர் நடக்குது. தேவாசுர போரில் என்ன செய்கிறாங்க, அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறாங்க. அசுரர்கள் பலம் அதிகமாக இருக்குது, எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல. தேவர்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க. எப்போவுமே கெட்டவங்களுக்கு வெற்றி கிடைக்காது, நல்லவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது மாதிரி தேவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. தேவர்கள் வெற்றி அடைஞ்சதுனால அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப ஆட்டம் பாட்டம் அப்படியே இதாக இருந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னா ரொம்ப பெருமைப்பட்டுட்டு கர்வமாக இருந்தாங்க. கர்வம் அடைஞ்சதுனால, கர்வம் அகம்பாவம் அதெல்லாம் இருந்தால் நல்லதில்லை. அது அவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால் அவங்களுடைய கர்வத்தை அடக்கணும், அவங்களுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லதை உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் அவங்க மேலே கருணை காட்டினார். அந்த கருணையினால் அவங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். கருணையினால் என்ன செய்கிறார், தேவர் வான வீதியில் ஒரு மின்னல் ஒளி சொலிச்சிட்டு வந்தது. அது அவங்க முன்னாடி ஜோதியாக நின்னது. அதை பார்த்த உடனே தேவர்கள் என்னென்னா ஒன்றும் புரியலை, ஒரே குழப்பம். அப்போ என்ன செய்கிறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அக்னி தேவனை அது போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ அக்னி தேவன் அந்த ஒளிக்கு முன்னாடி போகிறாரு. போனவுடனே அந்த ஒளி, நீ யார் அப்படின்னு கேட்குது. உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குது. உடனே அக்னி தேவன் நான் அக்னி தேவன், என்னால் எல்லா பொருளையும் எரித்து சாம்பலாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கர்வமாக சொன்ன உடனே அது சொல்லுது, அப்படியா, சரி இதை எரிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு புல்லை தூக்கி அந்த அக்னி தேவன் முன்னாடி போடுது. போட்டவுடனே அவன் தன்னுடைய முழு ஜுவாலையையும் பயன்படுத்தி அதை எரிக்க பார்க்குறான். ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியலை அக்னி தேவனால். உடனே அவன் தலை கவனிச்சிட்டு போயிடுறான். அப்போ தேவர்கள் என்ன செய்கிறாங்க, வாயு தேவனை அனுப்பிச்சி விட்றாங்க. வாயு தேவன் அந்த உருவத்துக்கிட்ட போய் நிற்கிறான். நின்ன உடனே அது நீ யார் அப்படின்னு கேட்க, நான் வாயு தேவன் அப்படின்னு. உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் இந்த உலகத்தில் இருக்க பொருட்களை எல்லாம் தூக்கி என்னால் எரிய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரி அப்படியா, சரி அந்த புல்லை நீ நகர்த்திக்காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லு. உடனே வாயு தேவன் சூறாவளி புயலை ஏற்படுத்தி அந்த புல்லை அப்படி நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படியே முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான், அது ஒன்றுமே அசையவே இல்லை. அப்போ அவனும் என்ன செய்கிறான், தலை குளிஞ்சிட்டு போயிடான். அப்போ தேவர்களுக்கு தலைவனான இந்திரனை தேவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. தேவேந்திரன் போன உடனே அந்த உருவம் மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே என்னடா உருவம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது வான வீதியில் ஒரு சுடற்கொடி போல் அம்மை பார்வதி தேவி நிற்கிறாங்க. பார்வதி தேவி வந்த உடனே இந்திரன் தலை குனிஞ்சு வணங்குறான். வணங்கினோடனே ரெண்டாவது கேட்குறான், இந்த ஒரு மின்னல் மாதிரி ஒளி வந்ததே, அந்த உருவம் யார், அதை நான் அறிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பார்வதி தேவி சொல்கிறாங்க, அது எதுவும் இல்லை, அது மெய்ப்பொருள் பரம்பொருள் தான், உங்களுக்காக உங்களுடைய கர்வத்தை அளிக்கிறதுக்காகத்தான் அது வந்தது. அவர் பரம்பொருள், அவர் தான் உங்களுக்கு உண்மையான வெற்றிக்கு காரணமானவர் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய கர்வத்தை அடக்கிட்டு தன்னுடைய தப்பை உணர்ந்துடுறாங்க. தேவர்கள் உணர்ந்து கடவுளை வணங்குறாங்க. எல்லாம் அவன் செயல், அவன்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் காரணமானவரே
அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தன்னை மறந்துடுறாங்க, தன்னுடைய நிலையை உணர்ந்துடுறாங்க, உணர்ந்து கர்வத்தை அடக்கிடுறாங்க. அதனால் நம்ம நல்லா எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும், என்னை மிஞ்சி யாரும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அக்னி தேவனும் வாயு தேவனும் வந்து இது பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அப்போ அவங்க உணரலை. ஆனால் மெய்ப்பொருள், பரம்பொருள், உண்மையான பொருள் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி வந்து சொன்னவுடன் தான் அவங்களுக்கு அவனுடைய உண்மையானது தெரிஞ்சது. அதனால் கற்றது கைமண்ணளவு தான், எல்லாமே அவனுடைய செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது. இதுதான் இதோட விளக்கம். இந்த விளக்கம் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் அவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது.